சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து 5 நாள் குழந்தையை பெண் ஒருவர் கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பெண் யார் என தெரிய வந்திருக்கிறதா? அதே போல கடத்தப்பட்ட குழந்தையும் மீட்கப்பட்டிருக்கிறதா? இது பற்றி விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரசவத்திற்காக, அதாவது ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த தங்கதுரை மற்றும் அவருடைய மனைவி வெண்ணிலா ஆகியோர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த நிலையில் 2வது பிரசவத்திற்காக அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். வந்து சேலம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக தங்கியிருந்த நிலையில் தான் கடந்த திங்கட்கிழமை அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. இந்த நிலையில் குழந்தையும் தாயும் நன்றாக இருப்பதன் காரணமாக தற்போது அவர்கள் அரசு மருத்துவமனையிலேயே தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் தான் இன்று காலை ஒரு 11 மணி அளவில் திடீரென மர்ம பெண் ஒருவர் அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த குழந்தையின் மாமியார், அதாவது குழந்தையின் வெண்ணிலாவின் அம்மா இந்திராவிடம் குழந்தையின் கண்களில் மஞ்சளாக இருக்கிறது, எனவே இந்த குழந்தைக்கு பரிசோதனை செய்ய வேண்டும், உடனே அதனை மருத்துவரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அந்த அடையாளம் தெரியாத பெண் கூறியதை அடுத்து இந்திரா அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அவர் மருத்துவரிடம் சென்றிருக்கிறார்கள். மருத்துவரிடம் சென்று அந்த குழந்தையை காட்டியிருக்கிறார்கள். அதன் பிறகு குழந்தைக்கு அந்த மாத்திரை வாங்கிட்டு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்திராவிடம் இங்கேயே இருங்கள், நான் குழந்தையை எடுத்துச் சென்று மாத்திரை வாங்கி வருகிறேன் என்று கூறிவிட்டு குழந்தையுடன் சென்ற அந்த மர்ம பெண் திரும்பவில்லை. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மாமியார் இந்திரா அங்கேயே காத்திருந்து விட்டு குழந்தை காணவில்லை என்று தெரிவித்தவுடன் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காவல் உதவி ஆணையர் ஹரிசங்கரி மற்றும் ஆய்வாளர் ஆகியோர் வந்து இங்கு சிசிடிவி அவர்கள் சோதனையிட்டனர். அவ்வாறு சோதனையிட்ட போது அங்கு அந்த குழந்தையை ஒரு பெண் ஒருவர் கடத்தி சென்றது தெரிய வந்தது. குறிப்பாக பச்சை சேலை உடுத்திக் கொண்டு ஒரு பெண் ஒருவர் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு அந்த குழந்தையை கடத்தி வெளியே செல்வது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்போது அந்த பெண்ணின் புகைப்படத்தை பல்வேறு சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டு அந்த பெண்ணை தேடி வருகின்றனர். அந்த பெண் யார், ஏற்கனவே அந்த பெண் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறாரா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த மருத்துவமனைக்கு அந்த பெண் வந்து எப்போது வந்தார், வந்து எப்படி மருத்துவமனைக்குள் நுழைந்தார், மருத்துவமனையில் பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள காவலாளிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் எப்படி அந்த பெண் உள்ளே நுழைந்தால் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் அந்த குழந்தை கிடைக்கப்படவில்லை. குறிப்பாக அந்த பெண் யார், எந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பெண்ணின் புகைப்படத்தை பல்வேறு சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டு அந்த பெண் ஏற்கனவே இந்த குற்ற வழக்குகளில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பெண் சிக்கிய பிறகுதான் குழந்தை உடனடியாக மீட்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தங்கள் விவரங்களுக்கு நன்றி குமரேசன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.